என்னது அது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையானது ஜஸ்ட் கிளம்பு. மூச்செழு. இதுதான்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானது. குட். உன் பேர் என்ன? ஜானகிராம். ஏய், இப்ப ஏன் பின்னாடியே வர? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன இது, லவ் லெட்டரா? குடு. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா படிச்சுட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு? இப்பவே சொல்லிடுறேன். அவ்வளவு ஃபாஸ்டா? அருந்ததே, அருந்ததே. யாரு? ஜெகமாவா? இல்ல, என்ன பெத்த அம்மா. அம்மா, இங்க ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் அதுக்கு போய் கொடுக்கறான். எனக்கு அம்மாவை கூப்பிடுறேன். ஏய், நில்லு. மொத்த குடும்பத்தையும் கூப்பிடுற போல இருக்கு. ஆள விடுமா? லவ் லெட்டர் கொடுத்தியாடா? ஆமாக்கா. வா போலாம். இதுதான் அந்த ஜெகமாவா? என்ன எழுதிருக்கான்னு படி. பவித்ரமான என் பவித்ராக்கு. ஓ, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். என் கண்ணுலயும் நீதான், கனவுலயும் நீதான். என்னடா அது? எதுக்கு அடிக்கிற? நீ மேல படி, படி. கண்ணு மூடி இருந்தாலும் நீதான், திறந்திருந்தாலும் நீதான். மறுபடியும் ஏன்டா அதே எழுதிருக்க? இந்த பார், மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய், எங்கடா ஓடுற? இங்கே நில்லு, நீ படி. இல்ல வேண்டாம். நீ ஊனா பூத்துருவேன், பூனா உதிர்ந்துருவேன். என்ன சொன்ன? இப்பவே உதிர்ந்து போ. அவ ஊன்னு சொல்லிட்டா. ஏய், ஊன்னு சொல்லு. கவிதை எழுதுறேன். கவிதை கேட்க. என்னாச்சு? ஏன் இதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏதோ ஜாலியா இருக்குமான்னு எழுதுன. என்னடா சொன்ன? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. ஜாலி கேக்குதா? கத்தி எங்க? கத்தி கத்தி. இவங்களால சும்மா விடக்கூடாது. டேய், மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். படா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்க கண்ணுல மாட்டினா போதும், இப்படி பேசியே ஏமாத்திருவானுங்க. ஆமாமா மேடம். நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா மேடம்ங்கற? நீயும் அப்படித்தான்டா. இப்ப என்ன எதுக்காக திட்டுறீங்க? உன் யோகியம் என்னன்னு உன் பொண்டாட்டி கேட்டதானே தெரியும். இவன் 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 எல்லாரும் ஒண்ணுதான். எவனும் நல்லவன் கிடையாது. அப்ப உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கவே மாட்டீங்களா? என் பொண்ணுக்கு நான் கல்யாணமே பண்ண போறது இல்ல. ஏன்? We hate என் பேர் ஜானகிராம். புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. உன் பேர் என்ன? ராம்நாதன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். உன் பேரு? என் பேரு பாஸ்கர், ரைட்டர் சார். உன் பேரு? என் பேர் தினகரன் சார். குட். நீ? அப்துல்லா சார். அட, நீ எப்போ வந்த? சாரி சார், எப்போ வந்தீங்க? என்ன போய் சாருங்கிறீங்க? டேய்னு கூப்பிடுங்க. அது இல்லடா, எப்ப செலக்ட் ஆன சொல்லவே இல்ல. மொத்தத்துல நினைச்சத சாதிச்சுட்டடா. கில்லாடி பையன்டாடி. உன்னை நினைச்சா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குடா. ஏசிபி சார் உள்ளதான் இருக்காரு, நீ போய் பாத்துட்டு வா. போ. Sir, this is Janakiram, new joining. Sir, Janakiram. சீனியரை பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? சார், அடிச்சேன் சார். மறுபடியும் அடி. ஆமா, பேர் என்ன சொன்ன? பரமசிவம் சார். பரமசிவமா? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜானகிராம் சொன்ன. இப்ப கூட ஜானகிராம் தான் சார் சொன்னேன். உங்களுக்கு பரமசிவனை கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே ரொம்ப ஓவரா தான் போற. டிபார்ட்மெண்ட்ல என்ன பெருசா பிடிங்கலாம் நினைப்போ ஒன்னும் கட்ட முடியாது. வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் உன்னால போட முடியும். வேற எதுக்கும் உதவ மாட்டேன்.
போலீஸ்காரனா மட்டும்தான் இருக்க முடியும், ஹீரோவாக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்னால ஹீரோ தான் சார். என்ன பணம் வேணுமா? படிக்கிறதுக்கா? ஏண்டா என்ன பார்த்தா கேனைய மாதிரியா தெரியுது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுப்பீங்க மாமா. நீங்க கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க? கொடுங்க கொடுங்க. ஏய், எப்படி இருக்கீங்க? அடப்பாவி, நீ உண்மையிலேயே போலீஸ் ஆயிட்டியா? டியூட்டிலையும் ஜாயின் பண்ணிட்டியா? எல்லாம் உங்க தயவால தானே மாமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ போனா இதுங்க வந்துருச்சு. இவனுக்கு கப்பு கழுவ தெரியல, அவனுக்கு டேபிள் துடைக்க தெரியல, இந்த குட்டி புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டிய. முதல்ல உங்களுக்கு வேலையை கத்து கொடு. சரி வாங்க போலாம். சும்மா இப்படி தண்ணியில முக்கி எடுக்கிறது இல்ல, எல்லா கப்பையும் நல்லா சோப் போட்டு கழுவி துணியால தொடச்சு வைக்கணும். புரியுதா? நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். மாமா, சின்ன பசங்களை வச்சுலாம் வேலை வாங்கிட்டு இருக்க. சைல்ட் லேபர். நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுவியா? என்னையே அரெஸ்ட் பண்ணுவியா? ஏண்டா சோத்துக்கு வழி இல்லாதப்போ என்கிட்ட வர வேண்டியது, வயிறு நல்லா நிறைஞ்ச அப்புறம் குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் பேச வேண்டியது. நீ ஆம்பளையா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்றா. இங்கேயே உட்கார்ந்துருக்காண்டா. அவர் திருந்த மாட்டாரு. நீங்க வேலை இந்த 2 பேட்ச் இல்லாம 3வது பேட்ச் ஷூட்டர்ஸ். அவங்க பேச்சை கேட்காம பணம் கொடுக்காம போனா இறக்கம் இல்லாம கொண்டுடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க 2 தலைவலி யாருன்னா ஹலீத், தல்வார். போன 15 வருஷமா ஹலீத் இந்தியாவிலேயே இல்ல, இருந்தோம் மலேசியால உட்காந்துக்கிட்டே ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தல்வார் கடந்த 15 வருஷமா இங்க இருந்துகிட்டே ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். We have to admit, it's a shame on us. இது வரைக்கும் ஒருத்தனை கூட பிடிக்க முடியல. எல்லாரையும் மிரட்டி பணம் புடுங்குறாங்க. வெறும் மிரட்டுறாங்க, அவ்வளவுதான். அதை வச்சே எல்லாரையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. நாம இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? கம் ஆன், கோ அஹெட். யாராவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. குட், நீங்க தாராளமா பேசலாம். அவங்க மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். நான் சொல்றது எல்லாருக்கும் காமெடியா இருக்கலாம் சார், பட் இட் ஒர்க்ஸ். அவங்கள எதிர்த்து போராடினா நம்ம உயிர் போயிடுமே, நம்ம எல்லாருமே பயப்படுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இப்ப வரைக்கும் நமக்கு வார்னிங் கொடுக்கறவனும் சாதாரண மனுஷன் தான். அவனுங்க நம்மள மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். நீங்க தண்ணி அடிக்கணும், அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டானா குடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாமா. நான் உங்க எஸ்ஐ. இப்போ நான் உன் அங்கிளா பேசுறேன். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஒரு பெக் அடிச்சுட்டு வந்து உடனே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் கொடு. சரி சரி விடுங்க, என்ன பண்றது? போயிட்டு வாங்க. டேய் சல்யூட் பண்ணுங்கடா. இந்த நாடகம் ஒன்றும் தேவையில்ல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாப்பா. மோ சீக்கிரம் வாங்க. சரி கோபி, ஏய் கோபி, நான் சொல்றது கேளு. ஸ்டூபிட் கோபி, இப்ப எங்க இருக்க? ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க. லிசன் டு மீ கோபி, பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது நம்பர் வேணுமா? எழுதி தொலை, சீக்கிரம் எழுதி தொலை. 1804 ரெட் சாண்ட்ரோ ஃபர்ஸ்ட் ரோலே நிக்குது. சீக்கிரம் வா. என்னது கொடுத்துட்டியா? வாட்? ஷிட் கோபி, ஷிட். ஏன் இப்படி பண்ற? கோபி, நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மாட்டினா கொன்னிட வேண்டாம், காலி பண்ணிடுவேன். ஹரிவே இல்ல. ச்சே. கோபி, 1/2 மணி நேரத்துல half an hourல அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க இருந்து ஆகணும். என்னது? இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? நான் உன்ன கேக்குறேன்டி. பாரு, நல்லா பாரு. போலீஸ் ஜீப் நீ போ, தெரியுதா? போலீஸ்காரன்டி. ஏன் முன்னாடியே என் ஜீப்பை உதைக்கிற, அடிக்கிற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? எப்போ? அடி பாவி, என்னமா நடிக்கிறா பாரு. உன் பேர் என்ன? உங்களுக்கு எம்எல்ஏ பாஸ்கர் சார் தெரியுமா? ஏய், பேரை முதல்ல சொல்லு. பவித்ரா. என்ன வேலை செய்யற? ஆக்சுவலி சார், இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 3 ஈவென்ட் ஒத்துக்கிட்டேனா, அந்த டென்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் சார். சிட்டில ஆல் ஈவென்ட்ஸ் மொத்தத்தையும் A to Z. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா இனிமே போலீஸ் ஜீப் மேல மட்டும் கை வைக்காத, புரிஞ்சுதா? போ. சார். என்ன? பா.
உங்க எஸ்ஐ யாரு சார்? இந்த ஸ்டார் உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் தான் எஸ்ஐ. அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் காணும். ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. வேற ஏதாவது வேணுமா? ரவுண்ட்ஸ். सपनों की गलियों में I keep looking for you baby तेरी आंखें भूल भुलैया பார்ட்டில யாரோ எங்களை ஷூட் பண்ண பாக்குறாங்க. இவங்களெல்லாம் யார் பிடிச்சாங்க? புது எஸ்ஐ சார். யார் அது? ஆ, ரம்யா, சார். சார். தனியா தான் பிடிச்சியா? ஆமா சார். உங்ககிட்ட எத்தனை புல்லட்ஸ் இருக்கு? எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் எதுவும் கேரி பண்ணலையா? இல்ல சார். கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா? எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் கேரி பண்ணணும்னு தெரியாதா? அரவிந்த். எஸ் சார். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் இருக்கா? இருக்கு சார். இவர் கொடுத்து அக்கவுண்ட்ல எழுது. ஓகே சார். வாங்கிக்க. லோட் பண்ணு. சார். அவங்கள போட்டுரு. சார். I said shoot them. குறி பார்க்காம சுடுற? போலீஸ்க்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும் சார். நாளைக்கு மார்னிங் என்ன மீட் பண்ணு. ஓகே சார்.